அக்கா. சௌமியா ஏன் குட்டி அழுதுட்டு இருக்க? என்னாச்சு சாமி? அக்கா நீங்க என்ன ஃபோன் பேசுறீங்க? பாப்பா அழுதுட்டு இருக்கா, உங்களுக்கு தெரியலையா? ஏய் அவ என்கிட்ட அடி வாங்கிட்டு வந்து அழுதுட்டு இருக்கா. நீ கம்முனு இருடி. சும்மா நீ அக்கா அக்கான்னு இருந்தா எனக்கும் வராதா? நான் ரொம்ப பிஸியா ஃபோன் பேசிட்டு இருக்கேன்ல. சௌமியா நீ அழாதடா. அக்கா அடிச்சிட்டாங்களா? ஏன் அடிச்சாங்க? ஃபர்ஸ்ட் அழுவுறத நிறுத்து. இல்லக்கா, நானு படுக்கலன்னு அக்காவை நகர சொன்னா போன் என்ன தள்ளி விட்டுட்டாங்கக்கா. கீழே விழுந்துட்டேன் நானு. சரி சரி, நம்ம அண்ணா கிட்ட சொல்லிடலாம். அழுவாத, நீ போய் படுத்து தூங்கு போ. நான் படுக்க வைக்கிறவா. ஹலோ சொல்றி, எங்க இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்கடி? நீ எத்தனை மணிக்கு ஆபீஸ் கிளம்புற? ஆ சரி, ஓகே ஓகே, நான் வந்துடுறேன். இங்க என் ரெண்டு தங்கச்சிங்கள சும்மா நைன்ட்டே இருக்காங்க. ஒருத்தி அடிச்சுட்டா அழுதுட்டு இருக்கா, அதான் உனக்கு அப்படி சவுண்ட் கேட்டிருக்கான். நான் ஆபீஸ்க்கு கிளம்பும்போது கால் பண்றேன். ஏய் கம்பெனி இருக்க மாட்டீங்களா ரெண்டு பேரும்? நான் போன் பேசிட்டு இருக்கும்போது சும்மா நைன்ட்டே இருக்கீங்க. ஏக்கா பாப்பாவை தள்ளி விட்டீங்க? தள்ளி விட்டதுனால தான் அவ அழுதுட்டு இருக்கா. நீங்க போன் பேசுறீங்க ஓகே, இருந்தாலும் பாப்பா என்ன கேட்கறாள் அதை செஞ்சுட்டு நீங்க போன் பேச வேண்டியதுதானே. அதுக்காக தள்ளி விடுவீங்களா? அண்ணா வரட்டு இருங்க, உங்களை சொல்லி வைக்கிறேன். ஏய் அவன் உங்களுக்கு வேண்டிய அண்ணா, எனக்கு தம்பி. அவனை நான் பாத்துக்கிறேன், நீங்க போ கம்மனே. நீ வா சௌமியா, நம்ம போலாம். அக்கா எப்பவுமே அப்படிதான். மா மா சாப்பாடு ரெடி ஆயிடுச்சாமா? எனக்கு சாப்பிடணுமா, பசிக்குதுமா, சீக்கிரமா. சௌமியா தூங்கிட்டா. அவன் ரொம்ப குளிர் போல இருக்கு, எப்படி படுத்திருக்கா பாரு. சௌமியா குட்டி, என்ன தூங்கிட்டியா? ஏன் அவ்வளோ சுருட்டி பிடிச்சவ? அண்ணா அக்கா மிரட்டிட்டாங்க, அதான் அவ அப்படி படுத்திருக்கா. அழுதுட்டு இருந்தா நான் அவளை சமாதானப்படுத்தி படுக்க வச்சிருக்கேண்ணா. தூங்குறா, விடுங்க தூங்கட்டும். வர வர அந்த ராக்காய்க்கு அளவே இல்லாமல் போச்சு. எதுக்கு எடுத்தாலும் சௌமியை பிடிச்சி அடிச்சிட்டே இருக்கா. அவளை பேசிக்கிறாரு. அண்ணா ராக்காயின்னு சொல்லாதீங்க, அக்காவுக்கு கோவம் வந்துடும். அது பாட்டி பேருன்னு சொல்லி அப்பாவும் அம்மாவும் வச்சுட்டாங்க. ஆனால் ராக்காயின்னு சொன்னால் அக்காவுக்கு ரொம்ப கோவம் வரும், தெரியல உங்களுக்கு? தெரியும் தெரியும், அதனால தானே அப்படி கூப்பிடுறேன். இப்போ எங்கே போனா அவ? அதுவாண்ணா யார்கிட்டயும் ஃபோன் பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் அம்மாவை கூப்பிட்டாங்க, பசிக்குதுமா சாப்பாடு ரெடியான்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அங்கே ஹாலுக்கு தானே போயிருப்பாங்க. சரி நீ சாப்பிட்டியா? இன்னும் இல்லைங்கண்ணா, இனிமே தான் சாப்பிட்ணும். சரி வா நம்ம போய் சாப்பிட்லாம். அவ்வளோ ஹாலில் தானே இருப்பா, அவளை நான் பார்த்து பேசுகிறேன். பாட்டி இப்போதான் வந்தீங்களா பாட்டி? சாப்பிடலாமா பாட்டி? அம்மா சாப்பாடு ரெடி பண்ணிட்டாங்களா? இல்லடி தங்கம், இன்னும் அம்மா சாப்பாடு கொண்டு வரல. நானும் அதுக்காக தான் வெயிட்டிங்கில் இருக்கேன். இந்த ராக்ஸ் உனக்கு புதினா ரைஸ். அத்தை உங்களுக்கு கம்மஞ்சோறும் கருவாடும் கொண்டு வந்திருக்கத்த, நீங்கள் இதை சாப்பிட்டுக்கோங்க. என் மருமகன்னா என் மருமக தான், தங்க மருமக. அத்தைக்கு என்ன பிடிக்குமோ அதை தான் செஞ்சு கொடுப்பா. போதும் பாட்டி, எங்க அம்மாவுக்கு ஐஸ் வச்சது. எங்க அம்மா உங்களுக்கு எப்போ பிடிச்சதை செஞ்சுட்டாங்க, அதுக்காக நீங்க ஓவராலா ஐஸ் வைக்காதீங்க. அம்மாவை ஒரு வார்த்தை பாராட்டி பேசிட்டா உனக்கு பிடிக்காத. அம்மாவை பாராட்டுறாங்களான்னு சந்தோஷப்படுறதில்ல, உடனே அவங்களே ஏதாவது நக்கல் பேச்சு பேசுறது. சரி விடுமா மகா, அவளை பற்றி தான் தெரியல. எங்க என்ன என் பையன் எந்திரிச்சு வரலையா? இல்லைங்க அவர் அப்பவே எந்திரிச்சிட்டாரு. எந்திரிச்சிட்டு வாக்கிங் போயிருக்காரு அத்தை. சரி சரி, எங்க சௌமியா பாப்பா தம்பி யாரையுமே காணோம்? இல்லத்த உள்ள இருந்தாங்க, அவங்க இப்போ வருவாங்க அத்தை. அம்மா குட் மார்னிங்மா. குட் மார்னிங்டா என் தங்க மகனே. என்ன மகனை மட்டும் தங்க மகனேன்னு கொஞ்சறீங்க? இவளுக்கு மற்றவங்களை கொஞ்ச நாளும் பிடிக்காது, மற்றவங்களை பாராட்டினாலும் பிடிக்காது. எப்படிதான் இவளாம் என் வயிற்றுல வந்து பிறந்தாலே சாமி. அம்மா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவளை நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் போய் சாப்பாடு எடுத்துட்டு வாங்க. அம்மா சீக்கிரம் எடுத்துட்டு வாங்கம்மா, எனக்கு ரொம்ப பசிக்குதுமா. சரிடி சரிடி, சீக்கிரம் எடுத்துட்டு வரடி செல்லம். அம்மா எதுக்கு சௌமியாவை நீ அடிச்ச? நான் அடிக்கவே இல்லையே, அவளை பிடிச்சதா தள்ளனேன். என்ன குரலை மாற்றி மாற்றி பேசிட்டு இருக்க? நீ வர வர ரொம்ப ஓவரா போற ராக்காயி, அமைதியாக இருந்துக்க. சின்ன பொண்ணு எங்களை பிடிச்சி என்னத்துக்கு அடிச்சிட்டு இருக்க நீ? உன்னை பற்றி நான் அம்மா கிட்ட நிறைய விஷயங்கள் மறைச்சிட்டு இருக்கேன், எல்லாம் சொல்லிடுவேன் சரியா? டேய் தம்பி, வயசுல நீ என்ன விட சின்னவன். ராக்காயின்னு கூப்பிடுறதெல்லாம் வச்சுக்காத. என் பேர் எவ்வளவு அழகா, நான் வந்து ராக்கி ராக்ஸ் அப்படின்னு வச்சிருக்கேன். அதை விட்டுட்டு என்ன ராக்காய் ராக்காயின்ற? பாத்தீங்களா பாட்டி, அவ உங்க பேரை பிடிக்காம இருக்கிறது என்ன பேசுற பத்தியா? நீங்க அப்படியே என் பேத்தி, என் மூத்த பேத்தி, என் மூத்த பேத்தின்னு அப்படியே ரொம்ப அவளை பிடிச்சி தாங்குறீங்க. அவ எப்படி பேசுறா பாத்தீங்களா? ஏ ராக்கா, ஏன் என்ன உனக்கு பிடிக்காத அடிச்சலாம்? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல பாட்டி. காலேஜ்ல எல்லாரும் என்ன இந்த பேரை வச்சு கூப்பிடுறாங்க பாட்டி. ரொம்ப அசிங்கமா கலாய்க்கிறாங்க பாட்டி, அதுதான் கஷ்டமா இருக்கு. அதனாலதான் என் பேர் ராக்ஸ்னு கூப்பிடுங்கன்னு சொல்லியிருக்கேன் பாட்டி. ஆனா இவன் வந்து காலேஜ்ல பக்கத்துல ரெண்டே ராக்காய் ராக்காயின்றான் பாட்டி. அது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா பாட்டி? எல்லா ஃப்ரெண்ட்ஸும் என்ன சேர்ந்து கலாய்க்கிறாங்க பாட்டி. பேரு பாரு எப்படி வச்சிருக்காங்க, ராக்ஸா. பேரும் ஆளும். உன்னை பத்தி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு சொல்றேன் இரு.
கவின், என்ன சாப்பிட்ற இடத்துல வந்து சண்டை போட்டுக்கிட்டு வீடு அக்கா சாப்பிட்டோம் அக்கான்ற மாதிரி அது எல்லாமே என்ன பேசிகிட்டு இருக்க? அம்மா, உங்களுக்கு அவளை பற்றி தெரியாது. அவள் என்னென்ன வேலை பண்ணுறா தெரியுமா? சாப்பிடுங்க, நான் அப்புறமா பேசிக்கிறேன் அவளை பற்றி. சரி சரி, சாப்பிட்ற இடத்துல எந்த சண்டை போடக்கூடாது. சாப்பிடுங்க எல்லாரும் அமைதியா. டேய் கவின், கம்மனேரு, எதை பத்தி இங்க பேசாத. நான் அப்புறம் என்ன பண்ணுவேன்னு தெரியாது கவின், அப்புறம் அடிச்சிருவேன் கவின். நான் உன்னை பற்றி சொல்லன்னு வச்சுக்க, அப்புறம் உனக்கு தம்பியாக பிறந்ததுலே அர்த்தம் இல்லாமல் போயிடும். இன்னைக்கு அப்பாவும் வரட்டும், இன்னைக்கு ஒரு மீட்டிங் போட்டுடுறேன் ஹாலில். ஏய் வேணாண்டா, கம்மனேருடா கவினே, எதை பத்தியும் சொல்லாதடா. காலேஜில் நடந்ததை பத்திலாம் எதுவுமே சொல்லாதடா. அப்பாவுக்கு அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும்டா. வேண்டாம், சொல்லாத. என்ன ராக்கு கண்ணு, ஏதாவது பிரச்சனையா? காலேஜில் என்ன நடந்துச்சு நீ சொல்ல வேணான்றான், அவன் சொல்லுவான்றான். என்னாச்சு, ஏதாவது ப்ராப்ளம் பெருசாகிடுச்சா? பாட்டி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி, அவன் சும்மா ஏதாவது சொல்லிட்டு தான் இருப்பான். நீங்க சாப்பிடுங்க பாட்டி. வாக்கிங் போயிட்டு வந்து பார்த்தா வீட்டில் யாரையுமே காணோம். எல்லாம் கிச்சனில் இருக்காங்களோ? மகா, மகா டீ கொண்டு வாமா. இந்தங்க டீ. எங்க மகா, பசங்களை காணோம், அம்மாவை காணோம், யாருமே வீட்டில் காணோம். இல்லைங்க, எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சௌமியமே குட்டி மட்டும் தூங்கிட்டு இருக்கா. சரி மகா, நீ டீ குடிச்சியா? ஆ, குடிச்சேன். சரிம்மா, நீ போய் வேலை பாரு. நான் பசங்களோட வந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு வரேன். அப்பா வந்துட்டீங்களாப்பா? வந்துட்டேன் செல்லம், வந்துட்டேன். நீ சாப்பிட்டியா? ஆப்பா சாப்பிட்டேன். எப்படி அப்பாவுக்கு ஐஸ் வச்சிட்டு இருக்கா பாரு. கவின், நீ சாப்பிட்டியா? கவின், டீ குடிச்சியா? அப்பா, சாப்பிட்டேன், டீயும் குடிச்சேங்கப்பா. அப்பா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுங்கப்பா. கவின் வேணாண்டா, கும்பிடுறோ. என்ன கவின், சொல்லு, உட்காருப்பா. கவின் சொல்லுப்பா, ஏதோ சொல்லணும்னு சொன்ன, எதுவுமே பேச மாட்டேங்கிற. அக்கா, என்னை மன்னிச்சிடுங்க அக்கா. நான் வீட்டில் சொல்லி தான் ஆவேன். அப்போ தான் எல்லாமே சரியாகும். இல்லைன்னா உங்களுக்கும் காலேஜில் பிரச்சனை வரும்க்கா. நீங்கள் கம்முன்னு இருங்க, நான் எல்லாமே சொல்லிடுறேன். அப்பா, அது வந்து அக்கா காலேஜில் கொஞ்சம் ப்ராப்ளம்ப்பா. என்னாச்சுடா செல்லம்? என்னாச்சு ராக்குட்டி? என்னாச்சு பிரச்சனை? அப்பா அது வந்து, அப்பா அது அது அப்பா, நான் சொல்கிறேன்ப்பா. அப்பா, அக்கா கூட படிக்கிற ஒரு பையன் அக்காவுக்கு லவ் லெட்டர் கொடுத்துட்டான்னு சொல்லிட்டு காலேஜ் லெக்சரரு அக்காவையும் கூப்பிட்டு திட்டினாங்கப்பா. அக்கா அதுக்கு எதுவுமே பதில் சொல்லலைப்பா. அதனால் அக்கா பேரையும் எழுதி வச்சுருக்காங்கப்பா. இதே மாதிரியே நடந்ததுன்னா காலேஜில் ஒன்று டிஸ்மிஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. அக்கா அதை வேணா உங்ககிட்ட சொல்ல வேணாம், நம்மளே சரி பண்ணிக்கலாம்னு சொல்கிறப்பா. அதனால தாங்கப்பா நான் உங்ககிட்ட சொன்னேன். ராக்குட்டி, என்ன பிரச்சனை? காலேஜ்ல எது நடந்தாலும் அப்பா கிட்ட வந்து சொல்லணும்னு சொல்லியிருக்கேன்ல. சொல்லாம மறைக்கிறது என்ன தப்பு இல்லையா? அப்படி இல்லைங்கப்பா. அது ஒரு பெரிய பிரச்சனையே தெரியல. நானே அதை சரி பண்ணிக்கலாம்னு நினைச்சேன்ப்பா. வேற ஒன்றும் இல்லைங்கப்பா. அதுக்குள்ளே கவின் உங்ககிட்ட சொல்லிட்டாங்கப்பா. மற்றபடிலாம் வேற பிரச்சனைலாம் இல்லைங்கப்பா. அதை நான் பார்த்துக்கிறேன்ப்பா. இல்ல, நான் காலேஜுக்கு வரேன். வந்துட்டு உங்க ப்ரொஃபஸர் லெக்சரரை பார்த்து நான் பேசிட்டு வந்துடுறேம்மா. இல்லைன்னா ப்ராப்ளம் பெருசாயிடும் இல்லையா? இல்லைங்கப்பா, வேணாங்கப்பா. அதை நானே சரி பண்ணிக்கிறேன்ப்பா. பிரச்சனை பெருசாகிற மாதிரி தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன்ப்பா. நீங்கள் வந்தீங்கன்னா தான் ஏதாவது என்ன அப்பா கூட்டிட்டு வந்துட்டு வேற மாதிரி ஆக்ஷன் எடுப்பாங்கப்பா. அதனால நானே பார்த்துக்கிறேன்ப்பா. நீங்கள் வர வேணாங்கப்பா. சரி ராக்குட்டி, நீயே உன் பிரச்சனையை சரி பண்ணிக்கவில்ல. ஏதாவது ப்ராப்ளம்னா அப்பாவுக்கு கால் பண்ணி சொல்லு. சரியா? நீயே எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு பிரச்சனையை பெருசாக்கி விட்டுறாத. சரிங்கப்பா, நான் பார்த்துக்கிறேன்ப்பா. சரிங்கப்பா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நான் கொஞ்சம் வெளியில கிளம்பணுங்கப்பா. நான் போயிட்டு கிளம்பட்டுங்களா? சரிம்மா, சரி கிளம்பு. அப்பா, எனக்கு கொஞ்சம் அமௌண்ட் வேணும்ப்பா. எதுக்கு கவின் உனக்கு அமௌண்ட்டு? என்னப்பா, அக்கா தங்கச்சியெல்லாம் கேட்டால் காசு உடனே எடுத்து கொடுக்குறீங்க. நான் கேட்டால் மட்டும் எதுக்கு என்னத்துக்குன்னு கேள்வியெல்லாம் அதிகமாக கேட்குறீங்கப்பா. அப்படி இல்லப்பா, பொண்ணுங்க எப்பவுமே பர்ஃபெக்டா இருப்பாங்க, எதுலயும் போய் மாட்டிக்க மாட்டாங்க. ஆனா பசங்க வந்து பணம் வாங்கிட்டு போனாலே எக்ஸ்ட்ரா செலவு ஏதாவது பண்ணுவாங்கன்ற ஒரு பயம் இருக்குப்பா. அதனாலதான். நீ எதுக்காக கேட்கறன்னு காரணம் சொல்லு, நான் உடனே பணம் தரேன். காலேஜில் கொஞ்சம் ப்ரோக்ராம்லாம் பண்ணுறாங்கப்பா. அது கொஞ்சம் எனக்கு செலவு காசு வேணுங்கப்பா. வேறு ஒன்றும் இல்லைங்கப்பா. சரி, நான் அம்மா கிட்ட கொடுக்குறேன், நீ வாங்கிக்க. ஓகேப்பா, பாய்ப்பா. நானும் கிளம்புறேன்ப்பா. சரிப்பா, கிளம்பு. தம்பி, போயிட்டு வந்துட்டியாப்பா? போய் சாப்பிட்லாம்ல, ஏன் இங்கே உட்காந்துருக்க? இல்லைங்கம்மா, பசங்கள்லாம் வந்தாங்க, கொஞ்சம் பேசிட்டு இருந்தம்மா, வேற ஒன்றும் இல்லை. ஆமாப்பா, கவினும் ராக்காயும் ஏதோ காலேஜில் பிரச்சனைன்னு இருந்தாங்க. என்ன ஏதுன்னு கேட்டியாப்பா? கேட்டுட்டோமா? நான் அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, நானே பார்த்துக்கிறேன்ப்பான்னு சொல்லியிருக்கா. நானும் இனிமேல் வந்து அவங்க மேலே ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இருக்கேம்மா. என்ன ஏதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன், அவங்க 2 பேரையுமே வாட்ச் பண்ணுறேம்மா. சரிப்பா, அதுதான் கரெக்ட். எப்போவுமே பிள்ளைங்க மேலே ஒரு கண் இருக்கட்டும். சரிம்மா, நானும் ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது, போய் கிளம்பட்டுமா? சரிப்பா, போய் சாப்பிட்டுட்டு கிளம்பு. பிள்ளைங்களெல்லாம் நம்ம பெற்று வளர்க்குறதுக்குள்ளே ஒவ்வொரு வெளியில் அவங்க போகும்போது ஒவ்வொரு நாளும் நம்ம பயந்து இருக்க வேண்டியதாக இருக்குது. என்றைக்கு ஏதாவது பிரச்சனை கொண்டு வந்துருவாங்களோன்னு. இவங்க என்னவோ 2 பேரும் அக்காவும் தம்பியும் அவளுக்கு பிரச்சனை இவளுக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னவோ தெரியல, மனசே ஒரு மாதிரியாக இருக்குது. மனசு கிடந்து அடிச்சிக்குது. அத்தை, என்னத்தை தானே புலம்பிகிட்டே இருக்கீங்க?
ஒன்றும் இல்லைம்மா, நம்ம பசங்களை நினச்சி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். நீங்கள் ஏற்ற அதெல்லாம் நினச்சி போட்டு குழப்பிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே உடம்பு முடியல. உங்கள் உடம்பு பாருங்க அத்தை நீங்கள் ஃபஸ்ட்டு. பசங்களெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அவன் என் பிள்ளைங்க மேலே எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு அத்தை. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. அவங்க எல்லாம் எப்போவுமே பெர்ஃபெக்டாக இருப்பாங்க. ஆமாம் மருமகளே, என்றைக்குமே பெத்த பிள்ளைங்க மேலே நம்ம நம்பிக்கை வைக்கணும். நம்ம நம்பிக்கை இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடும். நம்ம பிள்ளைங்க மேலே நம்ம நம்பிக்கை வைக்கணும். என்றைக்குமே நம்பிக்கை தான் வாழ்க்கை. சரியா சொன்னீங்க அத்தை. எப்பவுமே நம்பிக்கை இருந்தால் சில பேர் நம்பிக்கையை காப்பாற்றுறாங்க, சில பேர் நம்பிக்கையை ஏமாத்துறாங்க. அதனால நம்ம யார் மேலேயும் நம்பிக்கை இல்லாமல் இருக்கக்கூடாது. அதுவும் பெத்த பிள்ளைங்க மேலே நம்ம என்றைக்குமே நம்பிக்கையோடு இருக்கணும் அத்தை.